காஞ்சிபுரம் ஸ்ரீ குமரக்கோட்டம் முருகன் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு விதிகளை மீறி வசூல். செயல் அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் உபயதாரர்கள் மனு அளித்ததால் பரபரப்பு. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட மேற்கு ராஜவீதியில் அமைந்திருப்பதும் கந்தபுராணம் அரங்கேறிய பெருமை கொண்டதுமான பிரசித்தி பெற்ற ஸ்ரீ குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கடந்த 4 ஆண்டுகளுக்கும் மேலாக திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. இருப்பினும் கும்பாபிஷேகம் தள்ளி போவது குறித்து பக்தர்கள் தொடர்ந்து கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். இக்கோவில் திருப்பணிகளுக்காக 4 ஆண்டுகளுக்கு முன்பே 18 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. அக்குழுவின் மூலம் உபயதாரர்கள் தனித்தனியாக ஒவ்வொரு சன்னதியையும் சொந்த செலவில் புதுப்பித்து திருப்பணிகளை மேற்கொள்வது என முடிவெடுக்கப்பட்டு வேலைகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் நீண்ட நாட்களாக கும்பாபிஷேகம் நடைபெறாமல் தாமதமாகி வருவதற்கு புதிதாக பொறுப்பேற்றுள்ள கோவில் செயல் அலுவலர் கேசவனின் செயல்பாடுகளே காரணம் என கூறி பக்தர்கள் மற்றும் உபயதாரர்கள் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையரிடம் ஏற்கனவே புகார் அளித்திருந்தனர். இதனிடையே செயல் அலுவலர் கேசவன் தன்னிச்சையாக 5 நபர்களை புதிய குழுவாக நியமித்து அவர்களை கும்பாபிஷேகத்திற்காக பொதுமக்களிடம் வசூல் செய்யுமாறு பணித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பொதுவாக கோவில்களில் கும்பாபிஷேகம் நடத்த அரசு விதிகளின்படி தனியாக குழு அமைக்க கூடாது என அரசாணை உள்ள நிலையில் விதிகளை மீறி செயல் அலுவலர் தனது சுயலாபத்திற்காக தனக்கு வேண்டிய நபர்களை குழுவாக அமைத்து பணம் திரட்ட முயல்வதாக உபயதாரர்கள் சாடியுள்ளனர். ஏற்கனவே இருமுறை இக்கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்து கொடுத்துள்ள தங்களை போன்ற உபயதாரர்களை கொண்டே திருப்பணிகளை நிறைவு செய்து கும்பாபிஷேகத்தை நடத்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட வேண்டும் என கூறி குமரக்கோட்டம் கோவில் உபயதாரர்கள் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளனர்.